அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை உங்களை விட்டு பிரிந்த நபருக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. எந்த மாதிரியான அழுத்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போயிட்டாங்க, அல்லது உங்களை விரும்பலை, நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க, உங்களை விரும்பலை அப்படின்னாக்கா பண்ணலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் பண்ணலாம். பிரிஞ்சு இருக்கோம் அல்லது பிரிகிற ஸ்டேஜில் இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாளில் பிரிய போகிறோம், விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்கா இந்த வசியமுறையை கேளுங்க. எல்லாமே சரியாகி உங்கள் பக்கம் உங்களிடம் திரும்ப வந்து விடுவார்கள். மனம் மாறி திரும்ப வந்து விடுவார்கள். காதலன் காதலி ஒற்றுமைக்கு சிறப்பு. அவர்களுடைய காதல் திருமணத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் இந்த வசியமுறை. எளிமையான சக்தி வாய்ந்த இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க. நிச்சய பலன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாங்க. ஆனால் காலை நேரத்தில் குளிச்சு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். இதற்கு வரைமுறை இருக்கிறது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணாத பேப்பர். ஒரு பிளாக் கலர் பெனாவோ அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த எந்திரத்தை நான் வரைகிற மாதிரி, நான் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. முழு ஈடுபாட்டோடு பண்ணுங்கள், முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வெற்றி உங்களுக்கு தேடி வரும். ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. சோதனை ஓட்டத்திற்காகலாம் பண்ணக்கூடாது, பலன் தராது. அனாவசியமாக யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க, பலன் தராது. உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. 9 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு 786 போடுங்க. முதல்ல இந்த கட்டத்தை நிரப்பணும். 684 674 675. இது 674, இது 675, 676, 677, 678, 679, 680, 681, 682. 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி வரணும். நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணணும். உங்கள் பெயர் வலது கை பக்கம் கீழே உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. யார் செய்கிறீங்களோ அவங்களுடைய பேர் வலது கை கீழே வரணும். விரும்பும் நபர் அல்லது உங்களை விட்டு பிரிந்த நபர் அல்லது உங்கள்கிட்ட அடிக்கடி சண்டை சச்சரவுகள் போடுற நபர், உங்களை விட்டு பிரிய நினைக்கிற நபர் அல்லது பிரிந்தே போயிருக்கிற நபர் உங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், அல்லது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட இருக்கலாம். உங்களை காதலை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை அவாய்ட் பண்ணுற நபராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களுடைய பேர் இங்கே போடுங்க. விரும்பும் நபரின் பெயர். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமலே இருக்கும், அவங்க ஹவ்வா போடுங்க. தமிழ் தெரியாதவங்க ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க, HAWWA. வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து டேப் போட்டு சுற்றிடுங்க, அல்லது நூலால் 4 பக்கமும் நல்லா சுற்றிட்டு இதை ஒரு பாரமான பொருளை கீழே வச்சுருங்க. 3 கிலோ எடைக்கு குறையாமல் இருக்கணும். பாரமான பொருளை கீழே வச்சுட்டுங்கிறாக்கா இம்மீடியட் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். எங்கே வச்சாலும் அதை அப்படியே விட்டுருங்க, எடுக்காதீங்க உங்கள் காரியம் ஆகிற வரைக்கும்.
முடிந்த அளவுக்கு வெளியே கொண்டு போய் வைங்க, அது ரொம்ப சேஃபு. வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாரமான பொருள் கீழே வச்சோடனே அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகம் மிகவும் அதிகமாகி உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுலேயும் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி உங்கள் கூட வாழ்றதுலேயும் குறியாக இருப்பாங்க. ஆகையால் ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றியை உறுதியாக தரக்கூடியது. இரவு 8 மணிக்கு மேலே பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிட்றதா கூட பண்ணலாம், பரவாயில்ல, பண்ணலாம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.